ஆவடி அடுத்த அண்ணனூர் ரயில் நிலையத்தை பயன்படுத்தும் 5 கிராம பொதுமக்களுக்கு நடைபாதைகள் இல்லாததை அறிந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ரயில் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணனூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள அண்ணனூர் கோணாம்பேடு, ஜோதிநகர், நாராயணபுரம் போன்ற 5 கிராம பகுதிகளை சார்ந்த 50,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் ரயில் மூலமாக சென்னை மற்றும் திருவள்ளூர், அரக்கோணம் போன்ற பகுதிகளுக்கு பணிக்கு சென்று வருவதால் அந்த பகுதியில் மிக பாதிப்புக்கு உள்ளான ரெட்டிப்பாளையம் பகுதியில் 2 நாட்களாக பெய்த கனமழையில் பல பாதிப்புகள் ஏற்பட்டதால் ரயில் நிலையத்தில் உள்ளே சென்று வரும் பாதைகளும் முற்றிலும் அடைக்கப்பட்டதால் அண்ணனூர் ரயில் நிலையத்திலிருந்து மேம்பாலம் வழியாக ரெட்டிப்பாளையம் செல்வதற்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவு சுற்றி செல்வதால் சிரமம் ஏற்பட்டு வந்ததால் ஆவடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் நு. யுவராஜ் அவர்கள் நேரடியாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை சந்தித்து அப்பகுதி மக்களின் குறைகளை தெரிவித்த நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இன்று திடீரென்று அண்ணனூர் பகுதி மற்றும் ரயில் நிலையம் செல்லும் வழி ரயில் நிலையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில் நிலையத்தில் இயங்கி வரும் ஒருபுற பயணச்சீட்டு அலுவலகத்தையும் மற்றொரு புறத்திற்கும் புதிய பயணச்சீட்டு அலுவலகத்தை திறக்கவும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு ஒருபுறம் இயங்கி வரும் தானியங்கி மின்தூக்கியை இருபுறமும் அமைக்கவும், அதேபோல் ரயில் நிலையத்தின் உள்ளே சென்று வரும் நடைபாதையை தற்காலிகமாக முழு நேரம் திறந்து வைக்கவும் விரைவில் பாதாள சுரங்கப்பாலம் அமைத்து பொதுமக்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணனூர் ரயில் நிலையத்தில் உள்ள சுரங்கப்பாதை வழியாக 5 கிராம மக்கள் தினமும் சென்று வந்தனர். நேற்று பெய்த மழையில் அந்த சுரங்கப்பாதையில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் ரயில்வே அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தேன். சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முன்னாடி இருக்கும் நடை மேம்பாலத்தை பின்னாடி இடமாற்றம் செய்ய அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளேன். மாற்று வழி ஏற்படுத்தவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த வேலைகள் நடக்கும். மீண்டும் 1 மாதத்திற்கு பின் அந்த வேலைகள் நடந்துள்ளதா என ஆய்வு செய்ய மீண்டும் வருவேன் என்றார். இந்த ஆய்வில் காங்கிரஸ் கட்சி ஆவடி தெற்கு மண்டல தலைவர் சவுக்கத் அலி மற்றும் கோணம்பேடு ஊர் தலைவர் சிவக்குமார் மற்றும் அப்பகுதி பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நம்ம அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல சுமார் 5 கிராமங்களுக்கு அந்த ஸ்டேஷனோட ஆக்சஸ் ஒரு சப்வே மூலமா இருந்தது. நேற்று பெஞ்ச மழையில அந்த சப்வே மூடி தண்ணி நிரம்பிடுச்சு. அதனால மக்கள் எல்லாம் போக முடியாம தவிச்சிருந்தாங்க. இதை நம்முடைய ஊடகத்துல நண்பர்கள் எல்லாம் டிவியில போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நான் அதை ஆய்வு செஞ்சேன். அது கொஞ்ச நாளாவே இருக்கிற ஒரு பிரச்சனை. மக்களுடைய ரிக்குவயர்மெண்ட் சிலதெல்லாம் இருந்தது. அசோசியேஷனோட சேர்ந்து இன்னைக்கு ரயில்வே அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. உடனே அந்த வாட்டர் எல்லாம் பம்ப் பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிடும். அது இல்லாம இனிமே இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் முன்னாடி இருக்கிறத பின்னாடி ஷிஃப்ட் பண்றதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு அவங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் மாற்று வழியும் அவங்க அமைக்கிறதுக்கு அவங்க கன்சென்சஸ் கேட்டிருக்காங்க. அந்த வேலைகள்லாம் நடக்கும். இனிமே இன்னொரு 1 மாசத்துல மறுபடியும் விசிட் பண்ணி இந்த வேலைகள் நடந்துதான் நான் பார்த்தேன். நன்றி.